Welcome, 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 welcome. Praise the Lord, praise the Lord. Welcome, welcome. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களோடு கூட இந்த காலையில் இணையதளம் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். It is my joy and privilege to welcome you all for our online Sunday worship service this Sunday morning. பிரியமானவர்களே, இன்றைக்கு வருஷத்தினுடைய 6வது மாதத்தினுடைய கடைசி கிழமையில நிற்கிறோம். இது கர்த்தருடைய சொத்து கிருபை. இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனியும் நடத்த, இந்த வருஷத்தினுடைய மிகுதி நாட்களில் நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எனவே இந்த காலையில நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு கூட இந்த வேலையை நாம் ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இந்த அழகான ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நாம் ஒன்றாக ஒரு இடத்திலே கூட முடியாவிட்டாலும் இவ்விதமாக நாம் இருக்கிற இடங்களிலே இந்த நேரத்திலே இணைவதற்கு நீர் கொடுத்த இந்த தர்மத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்துவதாக என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையிலும் இந்த ஆராதனையிலே ஆண்டவர் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காயும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காயும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ ஆவியானுடைய ஆளுகையும் பிரசன்னமும் தொடர்ந்து நடத்துவதாக என்று சொல்லி கேட்கிறோம். இம்மட்டும் எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த எபினேசர் இனியும் நடத்தவர் போதுமான தேவனாக இருக்கிறபடியால் நன்றி. பயங்கரமான சூழ்நிலைக்கு மத்தியிலும் தொடர்ந்து நீர் ஜீவித்துக் கொண்டு எங்களை நடத்தி வருகிற மாபெரும் தயவை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இந்த காலையில் எங்களுடைய ஆராதனைகளுடைய ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி கேட்டு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். ஆண்டவருடைய நாளிலே ஆண்டவரை நாம் உயர்த்துவதற்கு, அவரை ஆராதிப்பதற்காக அந்த நாளை நாம் பிரித்து வைக்க வேண்டியது மிக அவசியம். Sunday is the Lord's day. We have to set it apart for the worship of living God. இந்த காலையிலும் நாம் சில பாடல்களை உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், மலை துளியாய் என்னை நனைத்தார். சேர்ந்து பாடுவோம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், மலை துளியா என்னை அணைத்தார். சொல்லுமா, சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா, சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்லுமா, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக, அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் அதிசயமாய் என்னை நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் என்னை நடத்துவார். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க, ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும். துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும். துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும். துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே. வாதையில் நீரே, வாதையில் நீரே. பாதையில் என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும். துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும். சொல்லுங்க, வானிலும் நீரே, வானிலும் நீரே. பூவிலும் நீரே, பூவிலும் நீரே. ஆழியில் நீரே, ஆழியில் நீரே. என் ஆபத்தில் என் நீரே. ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும். துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் அப்பா. எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றால் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றால் பரிபூர்ணம். நெருக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை அவர் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் அவர் வல்லவர், கிருபை அவர் என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றால் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றால் பரிபூர்ணம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீது, தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீது, தேவன் நமக்கு சென்றாரே, முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றால் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றால் பரிபூர்ணம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றால் ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சொல்லுகையில நடத்தினார். அவர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. கிருபையுதே தேவ கிருபையுதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவையால் சார்ந்திடுவோம். இகமதில் வேறெவர்க்காலும் இல்லை. இயேசுவையால் சார்ந்திடுவோம். இகமதில் வேறெவர்க்காலும் இல்லை. கிருபையுதே தேவ கிருபையுதே கிருபையுதே தேவ கிருபையுதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். சொல்லுவோம், மண்ணின் வாழ்வு மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிடானே இயேசுவே மாறிடானேசர் இயேசுவே மாறாத அன்பு என்றும் போதுமே. காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே என் துணையாய் ஏற்றிடுவேன். எக்காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே என் துணையாய் ஏற்றிடுவேன். சொல்லுவோம், உயர்வோ உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே எங்கள் துணையாய் ஏற்றிடுவேன். அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அசையா எந்தன் நம்பிக்கை, அசையா எந்தன் நம்பிக்கை, நங்கூரம் எந்தன் இயேசு போதுமே. காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே எங்கள் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே எங்கள் துணையாய் சொல்லுவோம், அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன் காத்தென்னை என்றும் நடத்திடுவார். காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே எங்கள் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே எங்கள் துணையாய் ஏற்றிடுவேனே. சொல்லுவோம், தேவ பயமே ஜீவ ஊற்று, தேவ பயமே ஜீவ மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. ஓ தேவ பயமே ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே எங்கள் துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்திலும் கர்த்தர்
வரையும் நடத்திடுவார். தேவசாயலாய் தேவசாயலாய் மாறியே, தேவசாயலாய் மாறியே, தேவாதி தேவனை தரிசிப்போமே. காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே என்னை துணையாய் ஏற்றிடுவேன். காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே என்னை துணையாய் ஏற்றிடுவேன். உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்திலும் கர்த்தர் இயேசுவையே என்னை துணையாய் ஏற்றிடுவேனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் உயர்த்தினோம், அவரை பாடினோம். இந்த நேரத்தில் அந்த ஜீவன தேவனை நாம் நமஸ்கரிக்க போகிறோம், அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நாம் இருக்கும் இடங்களிலோ அல்லாவிட்டால் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் எழுந்து நின்றோம். எப்படியாவது நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடினவராக ஒரு பாடலை நாம் பாடி அப்படியே நம்முடைய வாய்களை திறந்து நாம் கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி வார்த்தைகள் என்றும் மாறாதப்பா. வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மாறிந்து சுவாசி என்றும் என்றென்றும் நிலைப்பான்.
கலைந்து மறைந்து போ விசுவாசி என்றென்று நிலைப்பார். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றே. எங்கள் இதயத்தையும் உம்மிடம் படைக்கிறோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றே. எங்கள் இதயத்தையும் உம்மிடம் படைக்கிறோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. பரிசுத்தரே, கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, கேளு. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஓ எஸ் லார்ட். அப்படியே எங்களுடைய வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், அவரை நாம் உயர்த்த போகிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. அப்படி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய ஆராதனைக்கு நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர்.
உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய கர்த்தர், நீர் எங்களுடைய ராஜா, நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் அரண், நீர் எங்கள் துருகம். நாங்கள் நம்பி அடைக்கலமாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, வியாதியின் நேரத்தில் எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவரே, பலவீனப்படுகிற நேரங்களில் எங்களுக்கு பலம் தருகிறவரே, யெகோவா ஈரே, ஆண்டவரே உமக்கே ஆராதனை கர்த்தாவே. உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு நம்பிக்கை இல்லை சுவாமி. இயேசுவே, ஆண்டவரே, உம்மை சொந்தமாக கொண்டபடியாலே நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்க பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே. நீர் எங்களை உமக்காக தெரிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை உயர்த்துவதற்கு, ஆண்டவரே, சேற்றிலும் ஆண்டவரே குப்பையிலும் ஆண்டவரே இருந்த எங்களை தூக்கி எடுத்து எங்களை கழுவி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து எங்களை வெண்மையாக்கி கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக்கி எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. அந்த மாபெரும் கிருபையை எண்ணி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு தொழுது கொள்கிறோம். உமக்கு எங்களுடைய ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடியால் நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களை நீ தினம் தினமாய் நடத்தி கொண்டு வருகிறபடியால் நன்றி கர்த்தாவே. அனுதினமும் உம்முடைய கரம் எங்களை நீட்டி நடத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய ஆராதனைகளுக்கும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கும் எங்களுடைய துதிகளுக்கும் நீர் ஒருவரே பாத்திரராய் உயர்ந்தவராய் இருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் காரியம் நடத்தினீர். வாய்க்க செய்தீர். காரியம் வாய்க்க என்னை செய்தீர், கண்மணி போல் என்னை காத்தீர். கண்மணி போல் காத்திட்டீர். சொல்லுவா, காரியம் வாய்க்க செய்வீங்க. காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. சொல்லுவா, என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. புது கிருபைகள், புது கிருபைகள் தினம் தினம் என்னை நடத்தி என்னை செல்வாரே. நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி அனுதினமும் உம் கரம் என்னை நீட்டி ஆசீர்வதிப்பவரே. என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவா, புது கிருபைகள், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை
மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலையில் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உயர்த்தும்படியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி. இப்பொழுதும் நீர் எங்களோடு இடைப்படுகிற பேச போகிற ஜீவனுள்ள வார்த்தையை திருக்கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பேச அடிகளை சிறுவர்களின் பின்னால் மறைத்து நீர் வெளிப்படும் வார்த்தையின் சத்தத்தை கேட்பதற்கு எங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் நாங்கள் நேராய் திறக்குகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலும் உங்களுடைய ஆராதனையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் இலங்கை தேசத்திலும் இருந்து வெளிநாடுகளிலிருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காயும் பேர் பேராக குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிறோம். எல்லா கனவும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் முக்கொருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தருணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதற்கு நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு வயது முதிர்ந்து போய்விட்டது. பிரசங்கிக்கப்படுது ஒவ்வொரு முறையும் இதுதான் என்னுடைய கடைசி பிரசங்கம் என்று பல வேளைகள் நினைப்பேன். ஆகவே கவனமாக செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து மறக்க வேண்டாம், நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு பரலோகமும் நாம் விலக்க வேண்டியதற்காக ஒரு நரகமும் இருக்கிறது என்பது. இதை உங்களுடைய சிந்தையிலே தெளிவாய் பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்ததை செய்ய முடியும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று யோசிக்கிறீர்களோ அப்படி வாழ முடியும். என்னத்தை கேட்கணும் நினைக்கிறீர்களோ அதை கேட்க முடியும். என்னத்தை நம்பணும் நினைக்கிறீர்களோ அதை நம்ப முடியும். ஆனால் ஒன்றை மறக்க வேண்டாம், உங்களுடைய சகல நடவடிக்கைகளுக்கும் கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு என்ற ஒரு பரலோகமும் நீங்கள் விளக்குவதற்கு என்று ஒரு நரகமும் உண்டு என்பதை இந்த காலையில உண்மையுள்ள மனுஷன் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறது, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? விசேஷித்த விதமாக இப்படிப்பட்ட நாட்களிலே உண்மையுள்ள நபர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். எல்லாரும் தாங்கள் நினைத்தபடி செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் கர்த்தரோ உண்மையுள்ள மனுஷனை தேடுகிறார். ஆண்டவருடைய உக்கிரானக்காரர்களாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே அநீதியுள்ள உக்கிரானக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் இருக்கக்கூடாது. 15வது வசனத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அதை நான் தமிழிலே வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. மிகவும் சொல்வதற்கு துக்கம், அநேகர் இன்றைக்கு உலகத்தின் மனிதர்களுடைய கண்களிலே தங்களுக்கு மேன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதை செய்து அதை செய்து
மனிதர்களுடைய புகழ்ச்சியை இன்றைக்கு அநேகர் நாடுகிறார்கள். God says, ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? all this is an abomination. மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. Hebrews 3:5 says, எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, the man Moses was faithful in all his house. மோசேயை குறித்து சொல்லுகிறது, அவன் பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். So must you and I be. ஆகவேதான் நீங்களும் நானும் இருக்க வேண்டியது மிக அவசியம். A good example of faithfulness in the Bible is Jonathan. பரிசுத்த வேதாகமத்திலே உண்மையுள்ள மனுஷனுக்கு மிக முக்கியமான உதாரணம் ஜோனத்தான். The son of King Saul தாவீது ராஜாவுடைய மகன். is an example that all of us should follow. அந்த உதாரணத்தை நாம் பின்பற்ற வேண்டியது மிக அவசியம். In 1 Samuel 19 verses 2 and 3, 1 சாமுவேல் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை பார்த்தால் we find Jonathan telling David, ஜோனத்தான் தாவீதை நோக்கி சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். my father seeks to kill you. என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். Who of us would be like Jonathan? யார் இப்படி யோனத்தானை போல இருப்போம்? We try to hide everything we know. எங்களுக்கு தெரிந்த பல காரியங்களை எப்படி மறைப்பதென்று நினைக்கின்றோம். We don't want to let out other people's secrets. ரகசியங்களை வெளியிடுவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. Recently I was listening to one of the YouTube speakers. அண்மையிலே யூடியூபிலே ஒருவருடைய செய்தியை கேட்டேன். He was talking about Daniel 6. தானியேல் 6வது அதிகாரத்திலே இருந்து சில காரியங்களை பேசினார். There were 120 princes that were appointed by the king. ராஜாவினாலே நியமிக்கப்பட்ட 120 இளவரசர்கள் இருந்தார்கள். And over them 3 presidents. அவர்களுக்கு மேலாக 3 பெரிய பிரதானிகள், தலைவர்கள். Of these 123, இந்த 123 பேர்களிலே 122 122 பேர் planned to put Daniel into trouble. தானியேலை பிரச்சனைக்குள்ளே சிக்க வைக்க முயற்சித்தார்கள். There was a great coordination between the 120. இந்த 122 பேருக்குடையில எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை ஒருமனப்பாடு இருந்திருக்கு. Not one did the matter to either Daniel or to the king. ராஜாவுக்கோ அல்லாவிட்டால் தானியேலுக்கோ இந்த 122 பேர்ல ஒருத்தன் கூட வெளியில இந்த கதையை விட 122 people kept the secret. 122 பேர் அதை ரகசியமாய் பேணினார்கள். Great guys we say. அவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்று சொல்ல முடியும். What about you? உங்களை என்னை குறித்து என்ன? How many secrets are we hiding? நாம் எத்தனை ரகசியங்களை மறைக்கின்றோம்? How many people are plotting against others? எத்தனை பேர் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை மறைக்கிறோம்? You know that very well, அதை அறிந்திருக்கிறோம், but you don't get it. ஆனால் அதை ரகசியமாய் பேணுகிறோம். But remember, there's a judgment day. ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நியாய தீர்ப்பினால் ஒன்று வருகிறது. Please see the end result. அதனுடைய முடிவை பாருங்கள். God spared Daniel, தேவனோ தானியேலை பாதுகாக்கிறார். but all the others were thrown into the lion's den. மற்றவர்கள் எல்லாரும் என்ன அடைந்ததாம்? சிங்க கெபிக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். As soon as they fell into the den, the lions destroyed them. அவர்கள் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்ட பொழுது கெபியின் அடியிலே சேரும் முன்பதாக சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாவற்றையும் சிதைத்து விட்டது. So be careful, this may happen to you. ஆகவே மிக எச்சரிக்கை, இப்படிப்பட்ட முடிவு உங்களுக்கும் ஏற்பட முடியும். Let us look again at Jonathan. இந்த யோனத்தானை குறித்து திரும்பவுமாய் சற்று பார்ப்போம். Samuel 19:3 says, 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலே he tells David, அவன் தாவீதுக்கு சொல்லுகிறான், ஜோனத்தான், I see, I will tell you. என்னத்தை நான் காண்கின்றேனோ அதை உனக்கு சொல்லுவேன். So in verse 4 and 5, 4வது 5வது வசனத்துக்கு வருகிற பொழுது Jonathan speaks good about David to King Saul. தாவீதுக்காக நலமாய் பேசுகிறான் தன்னுடைய தகப்பனாகிய சவுலோடு. And he reminds King Saul அது மாத்திரமல்ல, அவன் ராஜாவுக்கு சவுலுக்கு நினைவுபடுத்துகிறான். that when he saw what David did, King Saul's reaction was very good at that time. அந்த நாட்களிலே தாவீதுடைய காரியங்கள் மிகவும் உபகாரமாக இருந்தது என்பதை அவன் சொல்லுகிறான். Thou sawest it and didn't rejoice. அவன் சொன்னான், இதை கவனித்தீர் ஆனால் சந்தோஷப்படவில்லை. அவன் செய்ததை பார்த்து சந்தோஷப்பட்டீர். All this King Saul did, but still Saul sought to kill David.
இப்படியெல்லாம் நன்மையான காரியங்களை தாவீது செய்த பொழுதும் சவுல் இன்னும் அவனை கொலை செய்ய வகை தேடுகிறான். Seeing that all that God has done through David, yet King Saul sought to destroy David. தாவீதின் மூலமாக இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடப்பட்டதை கண்டு சந்தோஷப்பட்டார். ஆனால் இப்பொழுதோ முகாந்தரம் இல்லாமல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சவுல் முற்படுகிறார். Look at Jonathan's position. இந்த சந்தர்ப்பத்திலே யோனத்தானுடைய நிலையை யோசித்து பாருங்கள். If he allowed King Saul to destroy David, தாவீதை சவுல் ராஜா கொல்வதற்கு அவன் விட்டுவிட்டால் then he could be, Jonathan could be the next king. அடுத்த ராஜாவாக யோனத்தான் பதவியேற்க முடியும். But he didn't go after position. ஆனால் அதாவது யோனத்தான் பதவியை தேடி போகவில்லை. He put his love upon his friend David. தன்னுடைய சிநேகிதனாகிய தாவீதின் மீது தன்னுடைய முழு அன்பையும் வைத்திருந்தார். See, Saul sought to kill David. சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடுகிறார். Sometimes we are like that Saul. சில வேளைகளில் நாங்கள் இப்படி சவுலை போலதான். Good people, we don't like them. நல்லவர்களை எங்களுக்கு பிடிக்காது. We want to destroy them. அவர்களை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும். But see Jonathan, ஆனால் யோனத்தானை பாருங்கள், again, he says he will speak to his father. அவன் திரும்பவும் தன்னுடைய தகப்பனோடு பேசுகிறான். He says in verse 20, chapter 1 Samuel 20, verse 12 and 13. 1 சாமுவேல் 20 அதிகாரத்துக்கு வருவீர்களாக இருந்தால் அங்கே 12வது வசனத்தை பார்த்தால், But I see, I will show it to thee. நான் என்னத்தை காண்கின்றேனோ அதை உமக்கு வெளிப்படுத்துவேன். You see, 1 Samuel 20, verse 17, the Bible says, 1 சாமுவேல் 20:17 வசனம் சொல்லுகிறது, Jonathan loved David as his own soul. தாவீது யோனத்தான் தன்னுடைய உயிரை போல சிநேகித்தான். Jonathan loved David. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல நேசித்தான். In 1 Samuel 20, verse 30, 1 சாமுவேல் 20:30 வசனம் சொல்லுகிறது, Jonathan bears scolding and disgrace from his father because of David. தாவீது நிமித்தமாக தன்னுடைய தகப்பனுடைய கோபத்துக்கும் வெட்கத்துக்கும் ஆளாகிறார். See the patience of Jonathan. யோனத்தானுடைய பொறுமையை பாருங்கள். What about us? ஆக எங்களை குறித்து என்ன? What do we say? நாம் என்ன செய்கின்றோம்? Are we patient like Jonathan? நாம் யோனத்தானை போல பொறுமையாக இருக்கின்றோமா? We say, I did my best. நாங்கள் எங்களுக்கு திறமானதை செய்தோம் என்று சொல்லிவிட I முடியும். cannot do anything more. இதைவிட என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்க முடியும். Why should I bear disgrace and scolding from my father? ஏன் என்னுடைய தகப்பத்திலிருந்து வெட்கத்தையும் கோபத்துக்கும் நான் உள்ளாக வேண்டும்? Seeking to spare David's life. தாவீதுடைய வாழ்வை உயிரை தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக Jonathan was willing to face the hatred and anger of his father. தன்னுடைய தகப்பனாகிய சவுலுடைய கோபத்துக்கும் எரிச்சல்களுக்கும் யோனத்தான் முகம் கொடுத்தான். See how much Jonathan loved David. ஆகவே பாருங்க, யோனத்தான் எப்படி தாவீதை அதிகமாய் நேசித்தான். 1 Samuel 18:4 says, 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 4வது வசனம், Jonathan gave all that was precious to him to David. தன்னத்திலே இருந்த எல்லா பெருமதியானவைகளையும் தாவீதுக்கு கொடுக்கிறான். Jonathan stripped himself of his armor and gave all to him. தன்னுடைய பட்டயத்தையும் தன் வில்லையும் எல்லாத்தையும் கொடுக்கிறான் தாவீதுக்கு. In 1 Samuel 23:16, 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்த்தால், Jonathan went into the wood and strengthened David's hand in God. யோனத்தான் எழுந்து காட்டுக்குள்ள போய் அங்கே இருக்கிற தாவீதை தேவனுக்குள்ள அவன் கையை திடப்படுத்துகிறான். We also should strengthen the hands of one another in God. நாங்கள் தேவனுக்குள்ளே ஒருவருடைய கையை திடப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Remember the Bible says in Proverbs 27:6, பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் புஸ்தகம் 27வது அதிகாரத்திலே வேதம் சொல்வதை பாருங்கள். faithful are the wounds of a friend. 27வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். உண்மையுள்ளவனுடைய காயங்களை குறித்து பேசுகிறது. But the kisses of our enemy are deceitful.
சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். So this morning, ஆகவே இந்த காலை நேரத்திலே I want to encourage you. உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Be a faithful man. ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருங்கள். Wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும், in your workplace, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் சரி, your school, உங்களுடைய பாடசாலையிலும் சரி, your home, உங்களுடைய வீட்டிலும் சரி, in your church, உங்களுடைய திருச்சபையிலும் சரி, be a faithful person. உண்மையுள்ள ஒரு நபராக இருங்கள். Faithful like Jonathan. யோனத்தானை போல உண்மையாக இருங்கள். God will bless you. அப்பொழுது கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Bless you richly. இந்த காலையில கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். In the love of God. தேவனுடைய அன்பிலே நீங்கள் இணைந்திருங்கள். Time is short. நேரம் குறுகியதுதான். Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Ready to meet him when he comes. அவர் வருகிற பொழுது அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடியால் நன்றி. இந்த காலையிலும் உண்மையுள்ள ஒரு மனுஷனை குறித்து, உண்மையுள்ள மனிதனாக நாங்கள் திகழ வேண்டும் என்பதை குறித்து நீ தெளிவாக உணர்த்தினீர். நன்றி கர்த்தாவே. நாங்கள் எப்படி இருந்தாலும் எதை செய்தாலும் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கென்று ஒரு பரலோகமும் நாங்கள் விளக்குவதற்கென்று ஒரு நரகமும் இருக்குது என்பதை சிந்தையிலே ஆழமாய் புரிந்து உண்மையுள்ள மனிதர்களாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியருளும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, யோனத்தான் அவன் எப்பொழுதும் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். அதே போல எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த காலையிலும் எங்களோடு இணைந்து உடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவருக்காய் நன்றி. பேர் பேராக குடும்பம் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீடுகளுடைய அப்பத்தையும் தங்கினையும் ஆசீர்வதித்து வியாதி விலக்கிக் கொள்ளும் சத்தைகளின் மரபுக்குள் வைத்துக் கொள்வீராக. தொழில் வாய்ப்புகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. வலுவாதவனை உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நடத்த வல்லமையில் வரும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் அரவணைப்பும் சிநேகிதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிறைவாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். May the Lord God richly bless you. Have a blessed week. Thank you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.